இன்னைக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான எக் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு பன்னீர் மாதிரி இருந்தாலும், ஆனா முழுக்க முழுக்க எக்லயே செஞ்ச ரெசிபி. எப்பயுமே முட்டைய ஹாஃப் பாயில் ஆம்லெட்ன்னு சாப்பிடறதுக்கு பதிலா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 4 முட்டைய உடைச்சு ஊத்திக்கிறேன். கொஞ்சமா பெப்பர், கூடவே கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு, ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை இதில் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது சூடானதும் உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையும் உள்ளே வச்சு நல்லா மூடி போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 துண்டு பிரெட் போட்டு நான் பிரெட் க்ரம்ஸை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்ம வேக வச்சுருந்த முட்டை ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை, கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி ஒரு விஸ்க் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க க்யூப்ஸை முட்டையில் டிப் பண்ணி அதை பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை சூடாக இருக்க எண்ணெயில் நல்லா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரெட் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா பொரித்து எடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலா, சால்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா தூவி விட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.